சரியான ஸ்பீடுங்க. ஐயோ ஆயோ கொழு தெரியுது. சூப்பர் தம்பி, கைத்தட்டு அவன் உலாம வரானா. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஜ் கேஎஸ்ஆர் சேலஞ்ச். இன்னைக்கு என்ன சேலஞ்சுனா லெமன் இன் த ஸ்பூன். எவ்வளோ வேகமாக நடந்தாலும் லெமன் கீழே விழக்கூடாது, அதுதான் அந்த சேலஞ்ச். நான் எப்படி நடந்து வந்தேன், லெமன் கீழே விழுந்ததா? கீழே விழாது, ஏன்னா ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வீரர்களை கூப்பிட்டுலாம். உடையாங்க உடையா இல்லை உடையாங்க, சோறு போகிறாங்க உடையா. கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, போடுறா டைட்டில். என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் இன் த ஸ்பூன். சின்ன வயசுல விளாண்டுருப்பீங்களா? நம்ம டீமில் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணி, புதுசு கிடையாது, பழசு தான். ஆல்ரெடி பலூன் போட்டியில் இவங்களோட விளையாட்டை பார்த்துருப்பீங்க. ஏங்க அதேமாரி ப்ளே பண்ணக்கூடாது, ஓகேவா? அதாவது நீங்கள் தோக்குறீங்களோ இல்லையோ ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஜாலியாக விளையாடுங்க. போன தடவை மாரி ஒரு பலூன் 1.5 மணி நேரம் உதா மாரி இது கொஞ்சம் ஓகே. உங்களோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, விளையாடுவேன் அப்படின்ட்டாங்க. நீங்களும் என்ன போட்டினா, நம்ம வழக்கமாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வாயில் வச்சு ப்ளே பண்ணுவோம் இல்லையா? இப்போ வந்து வாயில் ஒரு ஸ்பூனு, கையில் ஒரு ஸ்பூனு, இப்படி தான் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. ரெண்டும் விழாமல் நீங்கள் எவ்வளோ செகண்டில் முடிச்சுட்டு வரீங்கன்னு தான். அந்த ஒரு நிமிஷம் கிடையாது, எவ்வளோ செகண்டில் முடிச்சுட்டு இங்கே வரீங்க அப்படிங்கன்னா அவங்க வெற்றியாளர். புரிஞ்சுதா? லெமன் கீழே வந்து அவுட்டு தான். எந்த லெமன்? எது விழுந்தாலும் அவுட்டு தான். ஏன்ப்பா என்ன ஒன்று வச்சுட்டு ஒன்று ஓடுவியா? கையில் வந்து 3 நம்பர் எழுதியிருக்கா, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த நம்பர் அவங்க தொட போகிறாங்க. அதுபடி நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தர போகிறீங்க. ஓகே, ஆளு ஒன்று தொடுங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஓகே, விருங்க. இந்த வேலை யார் தொட்டா? நீங்கள் தொட்டிங்களா? அவங்க வந்து தேர்டு, கவி வந்து தேர்டு. இது யார் தொட்டா? நீ தொட்டியா? சந்தோஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு விளாட போகிறபடி. அடுத்த ஆள் வந்து தேர்டா செகண்டு. ஓகே, டிங்கிலி நீ வந்து செகண்டு, நீ வந்து ஃபஸ்ட்டு, நீங்கள் தேர்டு. புரிஞ்சிச்சா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுற சந்தோஷ் இங்கே வாங்க. எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பக்காவாக தெரியும்ல? தெரியும். எதனா மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறீங்களா? செதற விட்றோம், பதற விட்றோம், எலுமிச்சம்பழத்தை கீழே விட்றோம். ஓகே, இப்படி தான் ரெடி பண்ணுறோம். பிடிங்க. ஓகே, ஸ்டார்ட். பொறுமையாக போங்க. லெமன் விழுந்தா அவுட்டு. அதேமாரி வேகமாகவும் போகணும், ஏன்னா டைமும் முக்கியம். பேசாதரா கொஞ்ச நேரம் அப்படிங்கிறியா? சிரிச்சிடுவானா? சிரிக்காம விழுந்துருமா? சூப்பர் தம்பி, கைத்தட்டு அவன் விழாம வரானா. கைத்தட்டலே விழுந்துரும் போலியே. விழுந்தப்பலாம். ஸ்டாப். சூப்பர்ரா, வேற லெவல். தம்பி வந்து 25 செகண்ட் 19 புள்ளியில முடிச்சிருக்காரு. சூப்பர் தம்பி சந்தோஷ். இப்ப வரப்போற போட்டியாளர் 25க்குள்ள முடிச்சாதான் அவங்க வெற்றியாளர். சந்தோஷ் அருமையா பிளே பண்ணிட்டாரு. இப்ப அடுத்த போட்டியாளர் நம்ம டிங்கிலி இப்போ அடுத்து விளையாட போறாரு. அவர் பிளேயை பார்க்கலாம். சூப்பர். உலாமாவும் போகணும், வேகமாகவும் போகணும், ரெண்டுத்துமே கையாளணும். அதுதான் அந்த டாஸ்கோட என்னடா சந்தோஷ் மெயின் கேமு. ஓகே, சூப்பர். எலுமிச்சம்பழம் கீழே விழக்கூடாது. வாங்க முடியும், இன்னும் டைம் இருக்கு. சந்தோஷம் பீட் பண்ணிடலாம். பார்த்து எலுமிச்சம்பழம். ஸ்டாப். அதாவது பார்த்தீங்கன்னா சந்தோஷ் இங்கே வாப்பா. சந்தோஷ் வந்து எத்தனை செகண்ட்? 25 93. தம்பி டிங்கிலி வந்து 21 92. இந்த போட்டியில டிங்கிலி அதாவது சந்தோஷம் பீட் பண்ணியிருக்க. இப்போ அடுத்த வர போட்டியாளர் நம்ம கவி அவர்களை பீட் பண்ணிட்டேன்னா நீ தான் வெற்றியாளர். சப்போஸ் அவங்க 21க்குள்ள முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வெற்றியாளர். ஓகே, அடுத்த போட்டியாளர் கவி வாங்க. ஓகே, ரெடியா? நீங்க 21 பீட் பண்ணிடுவீங்களா? ஐ வில் ட்ரை. என்னங்க இதுக்கே சோர்ந்து விட்டீங்க? வரும்போது ஒரு கான்ஃபிடென்ட், அந்த எனர்ஜி கொண்டு வாங்க. முடியுங்க, விளையாடுங்க, ஜாலியாக விளையாடுங்க. இப்போ நம்ம கவி அவர்கள் பிளேயை பார்க்கலாம். போன தடவை மாரி பிளே பண்ணாதீங்க. தோத்தாலும் பரவாயில்ல, சண்டை செய்யணும், முயற்சி பண்ணுங்க. ஸ்டார்ட். சூப்பருங்க. சரியான ஸ்பீடுங்க. ஐயோ ஆயோ கொழு தெரியும். சூப்பருங்க, வேகமா. அவ்வளோதாங்க, முடியும். சூப்பர். அது என்ன அக்காக்கு மட்டும் நீ என்கரேஜ் பண்ற? அங்க டிங்கிலி விளாண்டா, அப்ப கையே மூடி வச்சுட்டு இருந்தான்டா. அக்காக்கு மட்டும் ஏங்க 18.58ங்க. இங்க வாங்க, சந்தோஷம் துள்ளி குதிச்சிட்டு அவளாலே நம்ப முடியல. அதாவது எப்படி இவ்வளவு வெறியா அப்படியே ப்ளே பண்ணீங்க? என்ன காரணம்? போன மேட்ச்ல தோத்துட்டேன்ல, அதான். ஓ, அதனால இப்போ நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டாங்க. ஒரு பலூனை 1 மணி நேரம் ஓதுன கவி. இப்போ வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அசால்ட்டா விளையாண்ட கவி அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, நல்ல பிளே. வாங்க எல்லாரும் வாங்கப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து 25, தம்பி 21. இப்போ இவங்களோட பீட் பண்ணி 18 செகண்டில் முடிச்சு இவங்க வெற்றியாளராக வந்துட்டாங்க. இவங்களுக்கு வெற்றி ப்ரைஸ் 200 ரூபாய். இந்த பக்கம் வாங்க, வாங்கிக்கோங்க.
அது என்ன அக்காவுக்கு மட்டும் கை தட்டிக்கிட்டே இருக்கு. நீங்க வா நவுருங்க. இங்க வா இங்க வா. அக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்காங்க. அக்கா ஃபர்ஸ்ட் டைம் அக்கா நல்லா இருக்காங்களா? அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அதாவது எனக்கு இதெல்லாம் இருறா அப்ப பாயாதீங்கடா. எப்படி எலுமிச்சம்பழம் கீழே விழுந்துரும். தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ சண்டை செய்யணும். கை நோதுனா. இருங்க. ரெடியாண்ணா? ஓ ரெடி. அங்க போனா ரெடியாண்ணா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். எனக்கு மேல ஸ்பீடா போறீங்க. சமி எவ்வளோ 16. வெற்றிகரமா நம்ம தாங்க இதுலயும் ஜெயிச்சோம். ராஜி கே செட்டார அடிச்சுக்க முடியாது அப்படின்னு நீங்களே சொல்லலாம். ஜெயிச்சிருக்கேன். எல்லா மேட்ச்லயும் தான் ஜெயிச்சிட்டேன். வன்மத்துல இருக்காதீங்க. ஜெயிச்சிட்டேன். ஒத்துக்கோங்க.